Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS 3452 தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ யூனிட் 2ல நெக்ஸ்ட் டாபிக் கன்வர்ஷன் ஆஃப் எப்சிலான் NFA டு DFA சம் தான் பார்க்க போகிறோம். இந்த எப்சிலான் NFA எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருப்பாங்க. அந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை எப்படி DFAவாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரெகுலர் எக்ஸ்பிரஷனை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா எப்சிலான் ஃபைனைட் ஆட்டோமேட்டாவா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? எப்சிலான் ஃபைனைட் ஆட்டோமேட்டானா என்ன பண்ணுவோம்? எப்சிலான் NFAவை முதல்ல கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் அதில் எப்சிலான் க்ளோஷரும் மூவ் ஃபங்க்ஷனும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டிரான்சிஷன் டேபிள் போடணும், DFAவுக்கான டிரான்சிஷன் டயக்ராம் பண்ணணும். இந்த 4 ஸ்டெப் பண்ணால் போதும் நமக்கு எப்சிலான் NFAலேருந்து DFAவுக்கு எப்படி ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்தா கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ வாங்க ஒரு எக்ஸாம்பிள் சம் போடலாம், உங்களுக்கு நீட்டாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கன்வர்ஷன் ஆஃப் எப்சிலான் NFA டு DFA சப்செட் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி பண்ண சொல்லுவாங்க. ஃபார் த கிவன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்கன்னா எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிவன் எழுதிக்கோங்க. கிவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A + B ஸ்டார் ABBன்னு ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் கொடுத்துருக்க ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடணும். இல்லை ஸ்டெப் ஒன் நான் என்ன சொன்னாங்கன்னு நம்ம முதல்ல பார்த்தோம். கொடுத்துருக்க ரெகுலர் எக்ஸ்பிரஷனை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? எப்சிலான் NFAவா கன்வெர்ட் பண்ணணும். இதுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ சொல்லியிருக்கேன், ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லி கொடுத்துருக்கேன், அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறப்ப இனிஷியல் Q0ன்னு எடுத்துக்குவோம். முதல்ல ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, ஸோ எப்சிலான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது Q1க்கு போகும். நெக்ஸ்ட்டு A + B இருக்குது. A + Bனாலே ரெண்டு சைடும் பிரியும், எப்சிலான் போட்டுருவோம். தென் Q2லேருந்து A போகும் Q3க்கு, அடுத்து Q4லேருந்து B போகும் Q5க்கு. ஓகேவா? தென் எப்சிலான் க்ளோஷருக்கு இதுவாகிடும். ஓகேவா? ஸோ Q6 எப்சிலான். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இது இருக்குது, க்ளோஸ் பண்ணணும். ஸோ எப்சிலான் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸோ Q7. நெக்ஸ்ட்டு ஸ்டார் இருக்குது. ஸ்டார் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், இங்கேருந்து இதுக்கு ஒரு எப்சிலான் க்ளோது, இங்கே ஃப்ரண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு ஒரு எப்சிலான் இது போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ABB கண்டினியூவாக தான் போடுவோம். ஸோ A, ஸோ Q8க்கு, அடுத்து B Q9க்கு, நெக்ஸ்ட்டு இன்னொரு B Q10க்கு. இந்த Q10 லாஸ்ட் ஒன் அப்படின்றனால டபுள் ரவுண்டு போட்டுக்கணும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு எப்சிலான் NFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேவா? தெளிவாக ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 போகணும். இப்போ டயக்ராம் போட்டாச்சு. ஸ்டெப் 2 என்ன சொன்னோம்? எப்சிலான் க்ளோஷரும் மூவ் ஃபங்க்ஷனும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எப்சிலான் க்ளோஷர் அண்ட் மூவ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்சிலான் க்ளோஷர் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எப்பயுமே எப்சிலான் க்ளோஷர் போடுறோம் அப்படின்னா எப்சிலான் க்ளோஷர் எப்பவுமே போடுறோம்னா ஸ்டார்டிங் எங்கேருந்து போடுவோம்? Q0 ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து தான் போடுவோம். ஓகேவா? ஸோ எப்சிலான் க்ளோஷர் போடுறோம், எங்கேருந்து எப்சிலான் போகுது அப்படின்றது தான் நம்ம டயக்ராமில் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபஸ்ட்டு Q0ல இருக்குது. ஸோ Q0லேருந்து Q1க்கு போகுது. ஸோ Q0 போட்டுக்கணும். Q0லேருந்து Q1, Q1லேருந்து பாருங்களேன் Q2க்கும் Q4க்கும் போகுது. ஸோ Q2க்கும் Q4க்கும் போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், Q2ல Q4ல போகுது. தென் Q0லேருந்து Q7க்கு போகுது. ஸோ Q7. இந்த மாதிரி கண்டினியூவாக எப்சிலான் எங்கே போகுதுன்னு பார்க்குறது தான் எப்சிலான் க்ளோஷரோட வேலை. ஸோ இவ்வளவு தான் இந்த ஸ்டெப் வரையும் தான் போகுது. முதல் ஸ்டெப்பு நமக்கு கிடச்சிருக்கிறத A அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஏக்கான மூவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ மூவ் ஆஃப் A, எதுக்கு A கண்டுபிடிக்கணும்னா நம்மளுடைய இன்புட்ஸ்க்கு என்ன இன்புட் இருக்குது என்கிட்ட? ABன்னு 2 இன்புட் இருக்குது. ஸோ ஏக்கு இன்புட்டில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். தென் மூவ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏக்கு Bயில் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல போட்டோமோ அதே மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு சின்ன வேரியன்ஸ் மெத்தடாக இருக்கும். ஓகேவா? அங்கே டெல்டா ஃபங்க்ஷன் போட்டு ஒவ்வொன்றும் கண்டுபிடிப்போம், இங்கே கொஞ்சம் வேரி ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல எங்கெல்லாம் A போகுதுன்னு பார்க்குறோம். Q0லேருந்து A போகுதா? இல்லை. Q1லேருந்து A போகுதா? இல்லை. Q2லேருந்து A போகுதா? போகுது. எங்கே போகுது? Q2லேருந்து Q3க்கு A போகுது. ஸோ Q3க்கு A போட்டுக்கிட்டோம். ஓகேவா? அடுத்து Q4லேருந்து A போகுதா? இல்லை. நெக்ஸ்ட்டு Q7லேருந்து A போகுதுன்னா போகுது. எங்கே போகுது அப்படின்னா Q8
8க்கு போகுது, நான் அதை போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏல இருக்க எலமெண்ட்ஸ்லேருந்து அந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஏன்ற இன்புட் வேற எங்கேயாவது போச்சுன்னா அதை எடுத்து எழுதுறது தான் புதுசாக இருக்கிறது. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி ஏ இருக்கு, இங்கே Q3 Q8னு புதுசாக ஒரு ஸ்டேட் கிடைச்சிருக்கு, அதை நான் பின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஏலேருந்து பிக்கு பார்க்கணும். இப்போ Q0லேருந்து பி போகுதா இல்லை, Q1லேருந்து பி போகுதா இல்லை, Q2லேருந்து பி போகுதா இல்லை, Q4லேருந்து பி போகுதா, ஆமாம் போகுது. எங்கே போகுதுன்னா Q5க்கு போகுது. அடுத்து Q7லேருந்து பி போகுதா இல்லை, அப்போ வெறும் Q5 தான். இது ஒரு புது ஸ்டேட் கிடைச்சிருக்கு, ஸோ நான் அதை சீன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்படி தான் முதல்ல எப்சிலான் க்ளோஷர் வந்து இனிஷியல் பாயிண்ட்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிச்சிடணும். எப்சிலான் எங்கெல்லாம் போகுதுன்னு எழுதிக்கணும் கண்டினியூவாக போகிறத. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு அதுக்கான மூவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்க இன்புட்டுக்கு தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த க்ளோஷர் எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏக்கு முடிஞ்சிருச்சு, இப்போ பிக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் ஒவ்வொரு நியூ ஸ்டேட்டுக்குமே கண்டுபிடிச்சிட்டே வரணும். ஓகேவா? ஓல்டு ஸ்டேட் இருக்கிற வரையும் வந்துகிட்டே இருக்கணும் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டுக்கு. ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் பி கண்டுபிடிக்கணும். பி என்னென்னு பார்த்தீங்கன்னா Q3யும் Q8ம். அப்போ முதல்ல Q3லேருந்து எப்சிலான் எங்கேயாவது போதான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் Q3 Q8 போட்டுக்கோங்க. Q3லேருந்து எங்கேயாவது எப்சிலான் போகுதா, Q6க்கு போகுது. தென் Q6லேருந்து Q1க்கு போகுது. ஓகேவா? ஸோ Q6க்கு போகுது Q3லேருந்து. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து Q1க்கு போகுது. ஸோ ஓகேவா? Q1லேருந்து Q2க்கும் போகுது, Q4க்கும் போகுது. ஓகேவா? கரெக்டாக. அடுத்து பாருங்களேன், Q6லேருந்து Q7க்கு போகுது. அப்போ Q7மே போட்டுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் கண்டினியூவாக எதெல்லாம் வந்திருக்குன்னு எப்சிலான் வந்து போடணும். ஓகே, மூவ் ஃபங்க்ஷனில் தான் இந்த புது ஸ்டேட் மார்க் பண்ணுவோம், இந்த இதில் எப்சிலான் க்ளோஷரில் மார்க் பண்ண மாட்டோம். இப்போ மூவ் ஃபங்க்ஷன் போடுங்க. ஸோ மூவ் எதுக்கு போடணும், B, Aக்கும் மூவ் ஆஃப் B, Bக்கும் போடணும். ஸோ பியில் பாருங்கள், Q3லேருந்து ஏ போதா, Q3லேருந்து ஏ போகல. Q8லேருந்து ஏ போகுதா, Q8லேருந்து ஏ போகலை. அடுத்து பாருங்கள் Q6. ஸோ Q6லேருந்து ஏ போகுதா இல்லை, Q1லேருந்து ஏ போதா இல்லை, Q2லேருந்து போகுது ஏ, எங்கே போகுது அப்படின்னா Q3க்கு போகுது. ஓகேவா? அடுத்து Q4லேருந்து ஏ போகுதான்னு பாருங்கள். Q4ல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. Q4லேருந்து ஏ போகலை. Q7லேருந்து Q8க்கு ஏ போகுது. ஸோ Q8 போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்படி தான் வந்து மூவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ Q3 Q8 ஆல்ரெடி பீன்ற ஸ்டேட் இருக்குது, ஸோ நான் பியை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், எனக்கு அடுத்து பார்க்குறேன், பிக்கு பார்க்குறேன். ஸோ Q3லேருந்து பி போகுதா இல்லை, Q8லேருந்து பி போகுதா, போகுது. எங்கே போகுது அப்படின்னா Q9க்கு போகுது. இங்கே Q8லேருந்து Q9க்கு பி போகுது. அடுத்து Q6லேருந்து பி போகலை, Q1லேருந்து பி போகலை, Q2லேருந்து பி போகலை, Q4லேருந்து Q5க்கு பி போகுது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா Q7லேருந்து பி போகலை. ஸோ Q9 Q5ன்னு எனக்கு புதுசாக ஒரு ஸ்டேட்டு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே இன்னொன்று என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் மறந்தாச்சு. என்ன பண்ணணும்னா, இங்கே Q8லேருந்து Q9க்கு போகுது, Q9லையுமே அடுத்து பி தான் போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா Q10ஐயும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ எனக்கு புதுசாக ஒரு ஸ்டேட் கிடச்சிருக்கு, இது ஆல்ரெடி ABC இருக்குது, புது ஸ்டேட்னால நான் டின்னு அதுக்கு நேம் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ யாருக்கு எப்சிலான் க்ளோஷர் போடணும், சிக்கு போடணும். ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் சிக்கு போட போகிறேன். ஸோ சி என்னெல்லாம் இருக்குது, Q5 மட்டும்தான். Q5லேருந்து எங்கெல்லாம் எப்சிலான் போதோ போட்டால் போதும். Q5 ஃபஸ்ட்டு அப்படியே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு Q5லேருந்து Q6, Q6லேருந்து Q7. ஓகேவா? Q6, Q6லேருந்து Q7. அடுத்து Q6லேருந்து Q1க்கு போகுது பாருங்கள். ஸோ Q6லேருந்து Q1, Q1லேருந்து Q2க்கும் Q4க்கும் போகுது. ஸோ என்ன பண்ணும், Q2க்கும் Q4க்கும் போகிறனால அதை போட்டுக்கிறோம். இப்போ ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், மூவ் ஃபங்க்ஷன் போடணும். மூவ் ஆஃப் C, Aவும் மூவ் ஆஃப் C, Bயும் போட போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு Q5லேருந்து ஏ பார்க்கலாம். Q5லேருந்து ஏ போகுதா இல்லை. நெக்ஸ்ட்டு Q6லேருந்து ஏ போகுதா இல்லை. Q7லேருந்து ஏ போகுது, எங்கே அப்படின்னா Q8க்கு போகுது. Q1லேருந்தும் ஏ போகலை, Q2லேருந்து Q3க்கு ஏ போகுது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், Q4லேருந்து ஏ போகலை. ஸோ இது ரெண்டு தான் கிடச்சிருக்கு. இது ஆல்ரெடி பீன்ற ஸ்டேட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பிக்கு பாருங்கள், Q5லேருந்து பி போகுதா இல்லை, Q6லேருந்து பி போகுதா இல்லை,
Q7லேருந்து பி போகலை, Q1லேருந்தும் பி போகலை, Q2லேருந்தும் பி போகலை, Q4லேருந்து Q5க்கு மட்டும் போகுது. ஸோ நான் Q5 போட்டுக்கிறேன். இதோட ஸ்டேட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ சீன்ற ஸ்டேட்னால நான் அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ எப்சிலான் க்ளோஷர் இதுக்குமே நான் மார்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ Q0 கண்டுபிடிச்சிட்டேன். அதோட மூவ் ஃபங்க்ஷனுக்கு ஏ கிடச்சிச்சு, அதுக்கு நான் போட்டேன். அடுத்து எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் பி போட்டேன், சி போட்டேன். இப்போ இன்னொரு நியூ ஸ்டேட் இருக்குது எனக்கு டின்னு சொல்லி, அதுக்குமே நான் எப்சிலான் க்ளோஷர் போடணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும்? எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் டிக்கு போட போகிறேன். ஓகேவா? டியோட ஸ்டேட் என்னெல்லாம் இருக்குன்னு நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. Q9, Q5, Q10 இது 3 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ Q5 இங்கே நான் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடுவீங்கன்னா. Q5, Q9, Q10க்கு தான் நான் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ Q5 ஆல்ரெடி அப்படியே போட்டுக்கலாம், Q9 அப்படியே போட்டுக்கலாம், Q10 அப்படியே போட்டுக்கலாம். Q5லேருந்து பாருங்கள் எங்கே எப்சிலான் க்ளோஷர் போகுது அப்படின்னா Q6க்கு போகுது. ஸோ Q5லேருந்து Q6, Q6லேருந்து Q7, Q6லேருந்து Q1க்கு போகுது, Q2க்கு, Q4க்கு போகுது. நெக்ஸ்ட்டு Q7 முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்து Q9 பாருங்கள், Q9லேருந்து எங்கேயுமே போகல, Q10லேருந்து எங்கேயுமே போகல. இவ்வளோ தான் எனக்கு ஸ்டேட்டு எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ Q5 போட்டேன், 9 போட்டேன், 10 போட்டேன், 6, 7, 1, 2, 4 எல்லாமே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? மூவ் ஃபங்க்ஷன் போடணும். மூவ் எதுக்கு போடணும்? முதல்ல D, Aக்கு போடணும். அடுத்து மூவ் ஆஃப் D, Bக்கு போடணும். ஓகேவா? ஸோ D ஆஃப் A பாருங்கள், ஃபஸ்ட்டு Q5லேருந்து போகுதா? இல்லை. Q9லேருந்து போகுதா? இல்லை. ஓகேவா? Q10லேருந்து போகுதா? இல்லை. Q6லேருந்து நோ. Q7லேருந்து Q8க்கு ஏ போகுது. அடுத்து Q1 இல்லை, Q2லேருந்து Q3க்கு ஏ போகுது. ஓகேவா? இது ஆல்ரெடி நமக்கு என்னன்னு தெரியும், பி ஃபங்க்ஷன்னு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ பிக்கு பாருங்கள், Q5லேருந்து பி போகலை, Q9லேருந்து பி வந்து Q10க்கு போகுது. ஸோ Q10 போட்டுக்கோங்க. அடுத்து Q10லேருந்து எங்கேயும் போகல, Q6லேருந்து நோ, Q7லேருந்து போகலை, Q1லேருந்து போகலை, Q4லேருந்து மட்டும்தான் போகும். ஸோ Q4லேருந்து Q5க்கு போகுது, அதை போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த Q10ம் Q5ம் எங்கேயாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி வந்து Q9, Q5, Q10 சேர்த்து தான் டின்னு இருக்குது. அப்போ இது ஒரு புது ஸ்டேட்டு. டிக்கு அடுத்து என்னது? இ. ஸோ ஈன்னு ஒரு புது ஸ்டேட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்படி தான் நியூ ஸ்டேட் நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி டி வரையும் போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்பில் எனக்கு நியூ ஸ்டேட் ஒன்று கிடச்சிருக்கனால அதுக்குமே நான் எப்சிலான் க்ளோஷர் போடணும். ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் இ நான் மார்க் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ எப்சிலான் க்ளோஷர் ஆஃப் இ என்னது? Q10ம் Q5ம். ஸோ Q10, Q5, Q10க்கு எங்கேயுமே வராது, அது எண்டு ஸ்டேட்னால. Q5லேருந்து Q6க்கு எப்சிலான் போகுது. நெக்ஸ்ட்டு Q7க்கு, அங்கேருந்து Q1, நெக்ஸ்ட்டு Q2, Q4 இதுதான் எப்சிலான் க்ளோஷர். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? மூவ் ஃபங்க்ஷன் போடணும். ஸோ மூவ் ஆஃப் E, A, மூவ் ஆஃப் E, B. ஓகேவா? ஸோ பாருங்கள், Q10லேருந்து ஏ எங்கேயும் இல்லை, Q5லேருந்து ஏ இல்லை, Q6லேருந்து ஏ இல்லை, Q7லேருந்து ஏ வந்து Q8க்கு போகுது. நெக்ஸ்ட்டு Q2லேருந்து Q3க்கு போகும். இது ஆட்டோமேட்டிக்காக பி ஃபங்க்ஷன். அதே மாதிரி பிக்கு பாருங்கள், Q10லேருந்து பி இல்லை, Q5லேருந்து பி இல்லை, Q6லேருந்து இல்லை, Q7லேருந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ Q1லேருந்து இல்லை, Q2, Q5 மட்டும்தான். Q4லேருந்து Q5க்கு போகுது. ஸோ Q5 போட்டுக்கிறேன். ஆல்ரெடி எனக்கு Q5ன்றது சி ஃபங்க்ஷன். ஸோ சி ஃபங்க்ஷன் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணிட்டேன்? லாஸ்ட்டாக எனக்கு கிடைச்ச நியூ ஸ்டேட் வரையுமே நான் எப்சிலான் க்ளோஷரும் மூவ் ஃபங்க்ஷனும் போட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இவ்வளோ தான் ஃபங்க்ஷன். ஓகேவா? இவ்வளோ தான் சம்மே. இதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே டிரான்சிஷன் டேபிள் போடுறது ரொம்ப 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 ஈஸியான வேலை. ஓகேவா? இப்போ நான் டிரான்சிஷன் டேபிள் போடலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 3 என்ன பண்ண போகிறோம்? டிரான்சிஷன் டேபிள் போட போகிறோம். எதுக்கு போட போகிறோம் அப்படின்னா DFAக்கு போட போகிறோம். ஓகேவா? ஸோ டிரான்சிஷன் ஃபஸ்ட்டு டேபிள் போட்டுக்கலாம். ஸோ டிரான்சிஷன் டேபிள் ஃபார் DFA தான் போட போகிறோம். ஓகேவா? ஸோ டிரான்சிஷன் டேபிள் ஃபார் DFAவுக்கு என்ன மாதிரி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? என்னென்ன இன்புட் எனக்கு இருக்குது அப்படின்றது தான் நம்ம இங்கே எழுதுவோம். ஏபின்னு 2 இன்புட் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்புட் இங்கே, ஸ்டேட்ஸ் எல்லாம் இங்கே. மொத்தம் எனக்கு எத்தனை ஸ்டேட் இருக்குது? ஏ, பி, சி, டி, இன்னு சொல்லி இது 5 ஸ்டேட் இருக்குது. ஏ, பி, சி, டி, இ. ஓகேவா? ஸோ ஏ, பி, சி, டி, இ. இப்போ நான் ஒரு இடத்துல ஒன்று மார்க் பண்ணணும். இப்போ ஏ என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். Q0, Q1, Q2, Q4, Q7. பியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3யும் Q8ம். சியில் பார்த்தீங்க அப்படின்னா Q5 மட்டும். டியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன? டியில் எனக்கு என்ன கிடச்சிச்சு?
Q9 Q5 Q10 ஈல பார்த்தீங்க அப்படின்னா Q10 Q5 கிடச்சிச்சு ஓகேவா. இப்போ இதில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான். ஸோ ஏல ஹைஃபன் போட்டுட்டேன். எண்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா Q10 தான் லாஸ்ட் ஸ்டேட்டு. அப்போது எங்கே Q10 இருக்கோ அதில் போட்டுக்கணும். டிலையும் ஈலையும் தான் Q10 இருக்குது. அப்போது டியில் ஒரு ஸ்டார் ஈல ஒரு ஸ்டார். இதுக்கு தான் டயக்ராம் போடுறப்ப ரவுண்ட் ஓவல் போடணும் ஓகேவா. இப்படி தான் ஃபைனல் ஸ்டேட் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்து பிக்சரை பார்த்து அப்படியே போட போகிறீங்க ஓகேவா. ஏல ஏக்கு போகிறப்ப எனக்கு என்ன கிடச்சிச்சு, ஏல ஏன்றப்ப எனக்கு பி கிடச்சிச்சு, பின்றப்ப சி கிடச்சிச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பியும் டியும், அடுத்து பார்த்தீங்கன்னா பியும் சியும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியும் ஈயும் கிடச்சிச்சு, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பியும் சியும் கிடச்சிச்சு. இவ்வளோ தான் எனக்கான டிரான்சிஷன் டேபிள் ஓகேவா. சிம்பிளாக டிரான்சிஷன் டேபிள் போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணலாம், டிரான்சிஷன் டயக்ராம் போடலாமா. ஸோ ஸ்டெப் 4 பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா த transition diagram for DFA. ஸோ transition diagram போட போகிறோம். எதுக்கு அப்படின்னா DFAக்கு போட போகிறோம். மொத்தம் எத்தனை ஸ்டேட்டு, 5 ஸ்டேட்டு. இனிஷியல் வந்து ஏ, பி, சி, டி, இ. ஃபைனல் வந்து இந்த டியும் ஈயும். ஸோ அதுக்கு நான் டபுள் ரவுண்டு போட்டுக்கிறேன் ஓகேவா. முதல்ல பாருங்கள், ஏலேருந்து ஏ எங்கே போச்சு, பிக்கு போச்சு ஓகேவா. ஸோ ஏ வந்து பிக்கு போச்சு, பி எங்கே போச்சு அப்படின்னா சிக்கு போச்சு. ஸோ சியில் வந்து பி போச்சு ஓகேவா. அடுத்து பிக்கு, பியிலேருந்து பிக்கே ஏ போச்சு, பியிலேருந்து டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி போச்சு ஓகேவா. அடுத்து சியிலேருந்து பிக்கு, சியிலேருந்து பிக்கு வந்து ஏ போச்சு, சியிலேருந்து சிகே பி போச்சு ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா டியிலேருந்து பிக்கு ஏ போச்சு. ஸோ டியிலேருந்து பிக்கு ஏ போச்சு. அடுத்து டியிலேருந்து ஈக்கு பி போச்சு ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஈலேருந்து பிக்கு ஏ போச்சு, ஈலேருந்து சிக்கு பி போச்சு ஓகேவா. அவ்வளோதான் டிரான்சிஷன் டயக்ராம் ஃபார் டிஎஃப்ஏ ஓகேவா. நீட்டாக ட்ரா பண்ணியாச்சா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கொடுத்துருக்க ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு முதல்ல எப்சிலான் என்எஃப்ஏ வந்து நான் கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எப்சிலான் க்ளோஷர் அண்ட் மூவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். எப்சிலான் க்ளோஷர் முதல்ல இனிஷியல் ஸ்டேட்டுக்கு பார்த்துட்டு அதுக்கான மூவ் ஃபங்க்ஷன், கிடைக்கிற நியூ ஸ்டேட்டுக்கு நியூ நேம் கொடுத்து ஒரு இதுக்குமே நம்ம ஃபங்க்ஷன் போட்டுகிட்டே வரணும். ஃபைனலாக எல்லாமே எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் வர வரையும். தென் அதுக்கான டிரான்சிஷன் டேபிள் போட்டுக்கணும். தென் அதுக்கான டிரான்சிஷன் டயக்ராம் போட்டுக்கணும். இவ்வளோ தான் நமக்கான சம் கன்வர்ஷன் ஆஃப் எப்சிலான் என்எஃப்ஏ டு டிஎஃப்ஏக்கு ஓகேவா. ரொம்ப சிம்பிள் மெத்தட்மா. ஜஸ்ட் ஒரு தடவை நான் சொல்ல நீங்களுமே போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேவா. மறக்காம முருகன் டெக்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.